வெல்கம் டு மை சேனல் என் வீடியோ நூலகம். நாம் இப்போ இந்த வீடியோவில் பள்ளிப்பாளையம் காளான் பார்க்க போகிறோம். பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்வாங்களோ அதே டேஸ்ட்டில் பள்ளிப்பாளையம் காளான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மண் பாத்திரத்தை நான் அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிட்டேன். அதில் கொஞ்சம் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கடுகு போட்டுக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 வரமிளகாய் இந்த மாதிரி விதையை எடுத்துட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கணும். இப்போல்லாம் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சு தான் இது பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சிடும். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன். அதிக ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா மிளகாலாம் கருப்பாயிடும். ஆனால் நமக்கு ரெட் கலரில் வேணும். இப்போ தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். ஏன்னா மண் பாத்திரங்கிறனால ஆல்ரெடி ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சிம்லேயே வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா காளான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் இருக்கு இல்லையா, காளான் பேக்கெட், ஒரு பேக்கெட் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கணும். இதில் நம்ம மசாலாலாம் காரத்துக்காகலாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டுக்கணும். அதுங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டால் போதும். ரொம்பவும் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்பவும் செம்மையாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி வச்சு நம்ம ஒரு 5 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா காளான்லேருந்து விட்டு வேகணும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ கிளறிட்டேன் பாருங்கள், மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறேன். அந்த காளானில் இருந்த தண்ணியே பார்த்திங்கன்னா அதில் அப்படியே வெந்திருக்கும். இந்தளவுக்கு நல்லா வெந்து சுருண்டு வந்துடும். தண்ணி மட்டும் இதுக்கு எதுவுமே ஆட் பண்ணக்கூடாதுங்க. இப்போ பள்ளிப்பாளையம் சிக்கன்னாவே அந்த தேங்காய் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இளம் தேங்காயாக பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு இந்த மாதிரி கீறி போட்டிருக்கேன். முத்தின தேங்காய் இருந்தால் அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. கொஞ்சம் இளம் தேங்காயாக இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப இது மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கணும். அப்போ தான் அந்த காரம் அந்த தேங்காயிலலாம் இறங்கி தேங்காயும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் மண் பாத்திரத்தில் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் மாதிரி நல்லா அடிப்பிடிக்காமல் வரும். ஸோ நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஃபைனலாக நான் அந்த தேங்காய் இது பண்ணிவிட்டு மூடி வச்சு இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். ஓப்பன் பண்ணேன். இருக்க தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கும். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக ஜீரகத்தூள் இருக்குது இல்லைங்களா, அது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக மட்டும் தூவி விட்டுக்கிறேன். அது ரொம்பவும் சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்குங்க. இதே அளவுக்கு கரம் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். நான் கரம் மசாலா போட்டதை மிஸ் பண்ணிட்டேன், வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணேன். இப்போ மிளகு இல்லை அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்க மிளகையே 2 தட்டி கூட போட்டுக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லா காரசாரமாக. அவ்வளோதான், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். ரொம்பவும் சூப்பரான காரசாரமான பள்ளிப்பாளையம் காளான் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் வீடியோ நூலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.